எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து அம்மா பேசுகிறேன். நான் பேசி வீடியோ வச்சு ரொம்ப நாள் ஆகுது. என்னென்னா வீடியோ வச்சு எப்போயோ கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வைக்கிறேன். அப்புறம் வந்து பேசி வைக்கிறேன்னா நான் எனக்கு நல்லா அம்மாவுக்கு ஆதரவு தர்றீங்க. நானும் தொடர்ந்து வைக்க முடியாத சில காரணங்கள், சில சூழ்நிலைகள், உடம்பு நிலை சரியில்லாமல் மனசு கவலைப்படுறது இந்த மாதிரியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இல்லைன்னா நான் வச்சு 1 வருஷ காலம் ஆகுது. 2023 அக்டோபர் 1ஆந்தேதி நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். அதில் இருந்து அந்த ஓப்பன் பண்ணி பண்ணதுலேருந்து நான் வீடியோ வைக்கணும், அது என்ன ஓப்பன் பண்ணத்தான் பண்ணேனே தவிர வீடியோ வைக்கணும், பாடணும் அது இதுன்னு டிஸ்கஷன்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம பாடுவோமா, என்ன வீடியோ பண்ணுறதுன்னு அப்படியே போயிடுச்சு. இது அக்டோபர் 1 2023 அக்டோபர் 1 ஓப்பன் பண்ணி 2024 ஜூன் மாதம் அடுத்து ஜூனில் தான் கண்டினியூ பண்ணேன். அப்போ வந்து அங்கிட்டு ஒரு 2024 ஒரு 4-5 மாதம் 6-7 மாதம், இங்கிட்டு 1 மாதம் 8 மாதம் தான் நான் வந்து வீடியோவை தொடர்ந்து நான் பாட்டு போட்டிருக்கிறேன். அக்டோபர் 1 இந்த அக்டோபர் 1 வரைக்கும் போட்டிருந்தேன். ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் கண்டினியூ பண்ணலை. நான் 6 மாதம் கேப் விட்டுட்டேன். அதனால் இந்த குறுகிய காலத்தில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு அம்மாவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நான் அத்தனை மக்களும் என் பிள்ளைகளாகவும் என் பேரனாகவும் பேத்திகளாகவும் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு பாட்டியாகவும் அம்மாவாகவும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. சொல்கிறதுக்குங்கள. ஆனால் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தில் அரவான்னு ஒரு படம் நடித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வசந்தா பாலன் டைரக்டர் சார். அந்த படத்தில் அரவான், அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு குற்றாலத்தில் எடுத்த சீன் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2வது கட்டம் வந்து இது இப்போ உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல, அரட்டாப்பட்டி டென்ஷன் இந்த இது பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த அரட்டாப்பட்டி கம்மாயில் ஒரு சீன் எடுத்தோம். ஆயிரக்கணக்கான பேர் அரவான் படத்தில் க்ரௌடு ஜாஸ்தி. அதெல்லாம் எனக்கு வந்து டைரக்டர் கேரக்டர் கொடுத்தார். பரத்துக்கு அம்மார்கள் கொடுத்து கேரக்டர் கொடுத்து நல்லா ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில் கொட்டுப்பட வேண்டும். அந்த மாதிரி நிறைய படம் நடிக்காட்டாலும் 1-2 படம் நடித்தா கூட நல்ல ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக நல்ல ஒரு இந்த டைரக்டர்கிட்ட நல்லா பேர் வாங்கியிருக்கிறேன். நல்லா குட்டு தான். அதில் என்ன அம்மா கிரியேஷன்ஸுன்னு கேட்கவா வேணும். அம்மா கிரியேஷன்ஸு டி சிவா சார் படம்னா அப்பா வசந்தா பாலன் டைரக்டரில் படம்னா நான் கொடுத்து வச்சுருக்கணும். 1-2 படம்னாலும் நான் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அரட்டாப்பட்டி கிராமத்தில் தான் ஒரு டைலாக்கு, அதாவது எனக்கு பையனாக நடித்த பரத்தை வந்து கொன்றுவாங்க. அது யார், பசுபதி சார் இருக்கிற இடத்துல நிறைய நடிகர்கள் நடிச்சுக்கிறாங்க. பசுபதி சார், கரிகாலன் சார் எங்கள் குரூப்பு. அந்த குரூப்பு வந்து இவர் பசுபதி சார், தன்சிகா, ஆதி, அந்த மாதிரி அங்கிட்டு குரூப்பு. அதில் வந்து அந்த படம் நல்லா இருக்குங்க. ஹிந்தியில் இப்போ வந்து நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தா தமிழில் வரல, தெலுங்கில் தான் வருது. 4 மொழி 5 மொழியிலேயும் அப்போயே ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது படம் நாங்கள் தான் நடித்தது, மொழிகள் வேறு மாதிரி போச்சு. அது மாதிரி அந்த படம் வந்து ஒரு சீன் வரும். அரட்டாப்பட்டி கம்மாயில் வந்து அந்த பையனுக்கு இறந்த பையனுக்கு நீதி கேணும் அப்படின்னுட்டு நாங்கள் கேட்டிருப்போம் எங்கள் குரூப்பில். அப்போ வந்து ராஜா சொல்லுவார், சரி இறந்தவனுக்கு உருத்தானவங்க சொல்லுங்கம்மாம்பார். அப்போ நான் என் பொண்ணு ஒன்று, சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு 16 வயசில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. சென்னையில் உள்ள பொண்ணு தான் அது எந்திரிச்சு அத்தனை பேரும் அங்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருப்போம், இங்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருப்போம். எந்திரிச்சு சொல்லுங்கம்மாம்பார் ராஜா. அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி. அப்போ ஒரு டைலாக் பாருங்கள், ராஜா 16 வருஷம் கழித்து 5 பொட்டைகளுக்கு பின்னால் பெத்த பிள்ளை இன்னைக்கு அனாமத்தா செத்து கிடக்கிறத நினச்சா என் உசுரே கருகுதே. இன்னும் செத்த படத்தில் இந்த இடத்துல அவங்க ரத்தம் பார்த்தா தான் என் மனசு ஆறும் அப்படின்னு ஒரு டைலாக் பாருங்க. ஒரே ஷாட்டு தான், ஒன்று வாங்கவே இல்லை. ஆனால் க்ரௌடுங்கிறனால 2 தடவை 3 தடவை சார் வெரி குட் மார்க் பாக்கெட் ஐக்கில் சொல்கிறார் சார்.
வெரி குட்மா, வெரி குட், குட்மா குட்மா அப்படின்றாரு. ஆனால் அது ஏன்னு 2 2 1 ஒரு 3 1 ஒரு வாங்கினேன்னா, இல்லை 2 1 ஒரு வாங்கினேன். பக்கத்தில் இந்த க்ரௌடில் இருக்கிற பசங்க, சின்ன பசங்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்னையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுகிறது இப்படி அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏன்டா அந்த அம்மா உயிரை கொடுத்து டைலாக் பேசுகிறாங்க, நீங்கள் ஏன்டா இப்படி எந்திரிச்சு இது கொள்றீங்க அப்படின்னு சார் வாக்கி டாக்கில் பேசுவோம். அப்புறம் 3வது டேக்கில் தான் நான் ஓகே ஆனேன். ஃபஸ்ட்லேயே நான் பேசினது கரெக்டு, ஆனால் இடையில வந்து ஆனால் ஒன்று தனியாக எவ்வளோ நாள் பண்ணிடலாம். க்ரௌடில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படினாலும் 1 ஒரு வாங்காமல் இருக்க முடியாது. யாராவது ஒரு சின்ன ஒரு இது வந்துடும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த படத்தில் நடித்ததுக்கு இந்த அத்தாட்சி பார்க்குறேங்க. இதான் நான் ராஜா கிட்ட பேசின டைலாக் சீன். இது நான் பக்கத்தில் இருக்கிறது வந்து எனக்கு பொண்ணாக நடித்த பொண்ணு. அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அடையாளமே தெரியாது. இது ஒன்று. அப்புறம் என் பையன் இறந்ததுக்கு வந்து இது கேட்க வருவார். இது ஒகேனக்கல் எடுத்ததுங்க. காலில் விழுந்திருக்கிறது யார்? ஆதி. ஆமாம், இது ஒரு சீனு. ஒகேனக்கல் எடுத்தது அது. இது வந்து குரு தேட்டரில் வந்து இந்த குரு தேட்டரில் வந்து இவங்க படம் பார்க்கறதுக்கு ரிலீஸ் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வசந்த் பாலன் சார், ஆதி எல்லாருமே. அப்போ வந்து என்னை பார்த்துட்டு, ஆதி இப்படி இருக்கிற அம்மாவை எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற சீன் இது. அந்த நாங்கள் எடுத்தோம் தேட்டரில் வந்து மதுரையில் தேட்டரில், குரு தேட்டரில். அது வந்து அப்புறம் வந்து இது வந்து என் பையன் பக்கத்தில் இருக்கிறது, என் பையன் மாலை போட்டு சாரை வந்து நாங்கள் வந்து ஒரு இது பண்ணி மரியாதை கொடுத்துருக்கோம். இது பொன்னாடை போட்டி டைரக்டர் சாருக்கு. பின்னால் நிற்கிற பையன் என் பையன் அந்த கலர் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கிறது, நான் பக்கத்தில் நிற்கிறது. இது ஸ்டேஜில் தேட்டர்லேயே எல்லோரும் ஒன்றா நின்று அந்த இதில் குரு தேட்டரில் தெரிஞ்சிக்கா பசுபதி சார், டைரக்டர் சார், ஆதி சார் எல்லாருமே நான் பக்கத்தில் நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, ஆதிக்கு பக்கத்தில் நான். இது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒகேனக்கல்லில் வந்து எப்படின்னா பர்சலில் போய் தான் நாங்கள் பண்ணுறது. வைகை அந்த அதே வைகைன்னு சொல்கிறேன், அந்த காவேரியை தாண்டி அந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் ஷூட்டிங். இந்த க்ரௌடு வந்து குற்றாலம், இங்கே அரட்டாப்பட்டி, இந்த இடங்கள்லாம் க்ரௌடு முடிஞ்சிருச்சு. ஒகேனக்கல் போகும்போது கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க மட்டும்தான் பரிசலில் போகணும். செம்மையாக இருக்கும். ஐயோ, ஆதி தம்பி பேசுகிற பேச்சு. அப்போது பரத் தம்பி வந்து ஜாஸ்தி வரலாம், அந்த சீனுக்கு மட்டும்தான் வரும். அப்போ வந்து அது யுவன் யுவதி அப்படின்னுட்டு வெளிநாட்டில் படம் எடுக்கிறது. அது வந்து அந்த டைமில் வந்து நடிச்சுட்டு உடனே கிளம்பிடும். ஆதி கூடயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதி தானே. ஐயோ ஐயோ பண்ணுற லூட்டி இருக்குதே. எங்கள் வீட்டுக்காரரும் பரத் ஆதியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பர்சலில் போகும்போது, அப்பா அம்மாவை தள்ளி விட்ருவோமா காவேரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படிம்பாரு. அப்போ அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு ஆளை செட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேலி பேசும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாள். அது தம்பி ரொம்ப நல்லா பேசுவோம். பசுபதி சார் என்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இவர் கரிகாலன் சார் என்கிட்ட நம்பர், நல்லா பண்ணுறீங்கம்மா, எத்தனை படம்? ஒன்றுமே பண்ணலை, ஒரு படம் தான் சார் அப்படின்னு. நல்லா பண்ணுறீங்கம்மா, டைலாக் நல்லா, பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. அங்கே தான் நாங்கள் ஒகேனக்கல்ல தான் பேக்கப் பண்ணது. அங்கே ஒரு 2-3 சீன் எடுத்தோம் ஒகேனக்கல்ல. அதுக்கப்புறம் அங்கே படம் முடிஞ்சு வந்தாச்சு. வந்து இங்கே இந்த வசனம் பேசுகிறது அரட்டாப்பட்டியில். அங்கே ஒகேனக்கல்ல வந்து பரத்தை போட்டு அழுகணும். அம்மா அம்மா ஐயோ நான் பார்த்தா மகனேன்னு அழுகணும். அங்கே ஒரு குடிசைக்கு முன்னால் பரத்தை வந்து. இதில் என்ன தெரியுமா, சார் வசந்தபாலன் சார் தான் டைரக்டரு அப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது. அந்த எல்லாம் பார்த்ததும் கிடையாது நான். எவ்வளோ முக்கால்வாசி 13 நாள் ஷூட்டிங்கு. அந்த லாஸ்ட் நாள் தான் அந்த ஒகேனக்கல்ல ஷூட்டிங் முடிய போகுது. பேக்கப் அவரை பரத்தை வந்து படுக்க வச்சு எங்கள் ஒரு குடிசைக்கு முன்னால் கட்டில் போட்டு, நீங்கள் அழணுமா தலைமாட்டில் உட்காந்து, என் பொண்ணாக நடிக்கிற பொண்ணும் பக்கத்தில் உட்காந்துருக்குது, அழணுமான்றார்.
சரி அப்போ தான் ஆஹா! சார் தானா டைரக்டருன்ட்டு அப்போ தான் பார்த்தேன். படம் பேக்கப் பண்ணுறப்ப தான் நான் பார்த்தேன் சாரை. அப்படின்ட்டு சொல்லவும் கத்துறேன். அழுங்கம்மா பெத்த பிள்ளன்ட்டு. நம்ம எப்படி ஒரிஜினலாக தான் நான் அழுக வேண்டியது. கத்துறேன். அப்பப்போ கேட்ப விடையில, "அம்மா காது செவ்வு கிழியுதும்மான்னு" பரத சொல்லுவாப்புல. அந்த மாதிரி அப்படி தானே கத்த சொல்கிறாரு சாரு. அழுக சொல்கிறாரு விட்டுட்டு. எல்லாம் அழுது ஓகே ஆயிடுச்சு. படம் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே படம் பார்க்கலாம் வந்தாங்க. சாரி எல்லோரும் ஒன்றா வந்து படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்கே வந்து தங்க ரீகில், குரு தேட்ரு, இன்னும் 2 தேட்டரில் போட்டிருந்தாங்க. குரு தேட்டருக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து சார் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. ஐயோ தேட்டரில் அவ்வளோ ஒரு இது என்னை நுழையுமே என்ன பரத் இப்படி நடிச்சிருக்கிறாரு உங்கள் மகன் அப்படின்னுட்டு பரத்தை பற்றி அதாவது ராணியை போய் இது காதலிச்சு போட்டாராம் அந்த இதை வச்சு சொல்லுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து. அது வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு 1, 2 படம்னாலும் கரெக்டாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதில் வந்து டைரக்டர் சாரே நான் அப்போ பார்த்தேன். டி. சிவா சார் அவரை வந்து எல்லாத்துக்கும் சப்ளைலாம் பண்ணுவாங்க. டீ சப்ளை எல்லோரும் எங்களுக்கு இல்லை. அது உள்ளே அப்படியே எல்லாம் அந்த இது கொண்டுட்டு அது நல்லா அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிவிலேயோ மற்றபடி இதுலேயோ இதுவர் தான் டி. சிவா சார் அப்படின்னு என் மகன் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஆமாப்பா ஒகேனக்கல்லாம் சார் அப்படியே நம்ம டைரக்ட் சார் கூடயே அலைவாங்க அப்படின்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எதுவும் நமக்கு தெரியாத வரைக்கும் அது என்னமோ தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய நடிகர்கள், ப்ரொடியூசரு இப்படி ஒரு பெரிய கம்பெனியில் நடிச்சிருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்பட்டேன் அரவான் படம் நடித்ததில். பார்த்துக்கங்க. இன்னும் படங்கள் நிறைய இருக்குது. 2, 3 படங்கள் இருக்குது. நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்து வந்து நான் மக்கள் திலகம் பாட்டாக நான் பாட போகிறேன் இந்த மாதம். ஏன்னா மக்கள் திலகம் பிறந்த நாளைக்குன்னா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அதனால தான் மக்கள் திலகம் பாட்டாக நான் பாடணும்னு விரும்புகிறேன். அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அம்மாவுடைய உங்கள்கிட்ட தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். வணக்கம்.